இன்னைக்கான எபிசோட்ல கம்ருதீனோட அக்காவும் ஃப்ரெண்டும் தான் பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க. கரெக்டா அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். பார்வதி அம்மாவோட என்ட்ரிக்காக தான் மொத்த பிக் பாஸ் ஆடியன்ஸ்மே வந்து மோஸ்ட் அவைட்டிங்கா இருந்த ஒரு மூமெண்ட். ஆனா அங்க நடந்த சீனே வேற. அவங்க வந்து ரொம்ப ஸ்வீட் அண்ட் கைண்டா இருந்தாங்க. என்னது பார்வதி அவங்க அம்மா வந்தோடனே கமருதீன் சட்டையை பிடிக்க போறாங்க, என்ன என் பொண்ணு கூட இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, இல்ல பார்வதியை திட்ட போறாங்க, எதுக்கு இந்த மாதிரிலாம் விளையாடிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கன்னு பார்த்தா அவங்க ரொம்பவும் ஸ்வீட் அண்ட் கைண்டா தான் இருந்தாங்க. பட் கமருதீனோட அக்காவும் ஃப்ரெண்டும் கரெக்டான அட்வைஸை தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வெளியில பிக் பாஸ்ன்றது வெறும் ஒரு கேம் ஷோ தான். ஒரு 100 நாள் தான் உள்ள இருப்போம். அதுக்கப்புறம் வெளியில வந்தாகணும். வெளியில ஒரு வாழ்க்கை இருக்கு, வெளியில ஒரு கெரியர் இருக்கு. ஏன்னா உள்ள வந்து நம்ம நினைக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பண்ணிட்டு இருக்கலாம். பட் வெளியில வந்து அதுக்கான விஷயங்கள் எல்லாம் ஃபேஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம ஆடியன்ஸ் வந்து வெறும் கேம் ஷோவா பார்க்க போறது கிடையாது. வெளியில வந்து நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேத்த மாதிரி பார்த்து நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மோனிஷா? ஆக்சுவலா வந்து கமருதன் என்ன நடிச்சிருக்காரு, அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் கேம் பிளே மாதிரி நினைச்சு விளையாடிட்டு இருக்காரு. ஆனா பார்வதி அவரை யூஸ் பண்றாருன்றதே அவங்களுக்கு தெரியாம அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. அதுதான் அங்க அல்டிமேட் ஃபன்னே. சோ இப்ப அவங்க ஃபேமிலி கொடுக்குற அட்வைஸ் கேட்டுட்டு அவர் எப்படி இதுக்கப்புறம் ஃபர்தரா பண்ண போறாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆமா, இப்பயாச்சும் கமருதீன். ஏன்னா வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லாத வார்த்தைகளே இல்ல. அவ்வளவு சொல்லியும் அவருக்கு தெரியல. இப்போ ஃபேமிலியே டைரக்டாவே சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா எப்படி விளையாட போறாங்க அப்படின்றத பார்ப்போம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.